கள் இறக்குவதற்கான தடையை நீக்குவதற்கான அறிவிப்பை நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் ஏற்று வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்கும் என்ற நம்பிக்கை கல் இயக்கத்துக்கு இருக்கின்றது. ஆக தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் என்பதுதான். அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் ஏற்று வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்கும் என்ற நம்பிக்கை கல் இயக்கத்துக்கு இருக்கின்றது. ஆக தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் என்பதுதான். மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெரிய அணை கீழ்பவானி அணை. கீழ்பவானி அணை நீர் நிர்வாகமானது 1958 இருந்து இன்றைய தேதி வரை 68 ஆண்டுகள் அரசு ஆணைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் காவிரி தீர்ப்புக்கும் உட்படாமல் நீர்வளத்துறையானது தன்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த தவறான நீர் நிர்வாகத்துக்கு புதிதாக அமைந்திருக்கும் இந்த மக்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்ற நம்பிக்கை கீழ்பவானி பாசன பயனாளிகளுக்கு உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.